அதாவது சாம்ஸ்கி போன்ற ஃபேமஸ் லிங்குவிஸ்ட்டு கார்ல் மார்க்ஸ், எங்கெல்ஸு, மாசேதோங் இவங்கலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை வந்து பரப்பி விட்டதுனால என்ன ஆகி போயிடுச்சுன்னா, ஒரு தவறான சிந்தனை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் பணக்காரங்களாம் கெட்டவங்க, ஏழைங்களாம் நல்லவங்க அப்படின்றது இல்ல. அதனால் ஏழைங்கள நல்லவங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் கெட்டவங்களும் இருக்காங்க. பணக்காரங்களும் நல்லவங்களும் இருக்காங்க, ஏழைகள கெட்டவங்களும் இருக்காங்க. அதனால் அந்த ஃபேக்டர்ஸில் மாத்திரம் சுருக்கிட முடியாது. கேபிட்டலிஸ்ட்லாம் கெட்டவங்க, சோஷியலிஸ்ட்லாம் நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. கேபிட்டலிசம் நல்லது தான், குரோனிக் கேபிட்டலிசம் தான் பிரச்சனை. சோஷியலிசம் வந்து அதே மாதிரி அது கடவுள் இல்லைங்கிற கான்செப்ட் மார்க்சிசம் கம்யூனிசம் சொல்லுச்சுன்னா அதில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற போது அதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து அது தனி. மாசேதுங், ஸ்டாலின் போன்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த சீனில் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கான மாரல் கெப்பாசிட்டி வந்து மாரல் லா வந்து அது தொலைஞ்சு போகுது. அது வந்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ அது அநேக அட்ராசிட்டிஸில் ஈடுபடுறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து தனி. அதனால் ஏழைகளாக இருப்பதுக்கான காரணம் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது டிசீஸ், டெத்து, க்ரைம், வயலன்ஸ், அப்யூஸ், இர்ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதெல்லாம் அந்த மாதிரி வேல்யூ பேஸ்டாக வாழாமல் போனதுனால தான் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அறிஞர்கள் வந்து தியோடர் டால்ரிம்பிள் லைஃப் அட் த பாட்டம்ன்ற புக்கில் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டிஸ்பாரிட்டிஸுங்க தாமஸ் சாவல் புக்கு இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி எழுதுறாங்க. எந்தெந்த சிவிலைசேஷன் எப்படி டவுன் ஆச்சு, யார் யார் எப்படி எப்படி எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், டிசீஸ் ஃபேக்டர்ஸு, இர்ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர்ஸு, நிறையா இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லாமலே விட்டுட்டாங்க ரிசர்ச்சில். அப்படின்றப்போ அது பாலிட்டிக்ஸ்க்காக போலரைஸ்ட் பைப்போலார் பாலிட்டிக்ஸில் போய் மீடியா மாட்டினதுனால என்ன ஆகிடுச்சுன்னா பெரும்பாலும் இதை சொல்கிறதில்ல. இப்போ வேல்யூ பேஸ்டாக வாழாமல் போயிடுச்சுன்னா, காட் கிவன் வேல்யூஸில் வாழாமல் போயிட்டால் நிறைய பிரச்சனைகள் ஆகும் அப்படின்றது தான் டீப்பர் ரியலிஸ்டிக் ஃபைண்டிங்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்.